என்னதான் நான் இப்போ அடிக்கடி சந்தைக்கு போனாலும் என்னோட முதல் சந்தை அனுபவம்னு பார்த்தா எங்கள் பாட்டி கூட தான். எங்கள் ஊர் பக்கத்தில் நேஷ்ரீத்து, அங்கே தான் அடிக்கடி செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க வாரம் வாரம். அங்கே தான் நானும் எங்கள் பாட்டியும் போவோம். அந்த ஏற முடியாத பஸ்ஸில் ஏறி நானும் எங்கள் பாட்டி அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்து அங்கே ஃபுல்லாகவே இந்த வயல் வரப்பாக தான் இருக்கும். அதையும் பார்த்து ரசிச்சுட்டு எப்படியோ அந்த இருட்டாகிறதுக்கு முன்னாடி அந்த சந்தைக்கு போய் சேர்ந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு வருவோம். ஆனால் எங்கள் பாட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டி இப்போ கூட இல்லைனாலும் அவங்களோட நினைவுகள் எப்போதுமே எங்கள் சுற்றி தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நானும் போய் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பொருள்லாம் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த பொருளை அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த லைட்டுக்கிட்ட பார்த்தா ஒரே சத்தம். என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அந்த புட்டான் பறக்க முடியாமல் அங்கேயுமே சுற்றிட்டு இருந்துச்சு. அது காலில் பார்த்தா ஒரே நூலாம்படை. அதனால தான் சார் பறக்க முடியாமல் இங்கனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருக்காப்புல. அந்த புட்டானுக்கு அந்த காலில் உள்ள நூலாம்படை எடுத்து விட்டது தான் அது பாட்டில் சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு. யார் ஊர்லலாம் இந்த புட்டான்னு சொல்லுவீங்க, யார் ஊரில் வேறு பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நான் அன்றைக்கி கோதுமை தோசை சுட்டு இருந்ததுனால அதையும் சந்தோஷமாக சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன்.